ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த குருத்தோலை ஞாயிறன்று உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நிகழ்ச்சி உலக வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்ச்சியாக கருதப்படுகிறது. வேதாகமத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதே போன்ற ஒரு நாளில் எருசலேமிலே ஆண்டவர் முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்தில் ஓசனா என்று சொல்லி ஒரு பெரிய ஆர்ப்பரிப்போடு ஆண்டவர் பவனியாக சென்றார் என்று நாம் பரிசுத்தமான வேதத்திலே பார்க்க முடிகிறது. நான் இந்த நாளில் தியானத்துக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வேத பகுதி மத்திய 21ஆம் அதிகாரத்திலே அங்கு 9ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரைக்கும் உள்ள சம்பவத்திலே ஒரு 5 குறிப்புகளை உங்களுக்கு அடையாளம் காண்பிக்கிறேன். இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பாவனையிலே 5 விதமான மக்கள் ஒருவேளை காணப்பட்டார்கள், அல்லது 5 விதமான நிகழ்வுகள் நடைபெற்றது என்று சொல்லலாம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து அநேக முறை அந்த எருசலேமுக்கு சென்றிருக்கிறார், அநேகரோடு பேசியிருக்கிறார், அநேக முறை தேவாலயத்திலே பிரசங்கம் பண்ணியிருக்கிறார், அநேகருக்கு அற்புதம் செய்திருக்கிறார், அதிசயம் செய்திருக்கிறார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்பொழுது எருசலேமுக்கு செல்லுகிற இந்த நிகழ்வை கவனிக்கும் பொழுது அங்கு ஒரு பெரிய வரவேற்பு அவருக்கு காத்திருக்கிறது. ஜனங்கள் அவரை பார்த்த பொழுது ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்களாம். ஆர்ப்பரிக்கிற ஒரு கூட்டத்தாரை இந்த நாள் பவனியிலே பார்க்க முடிகிறது. ஆர்ப்பரித்தார்கள், ஓசன்னா. ஏன் ஆர்ப்பரித்தார்கள்? அவருடைய எதிர்பார்ப்பு, இயேசு கிறிஸ்துவை அவள் ராஜாவாக எதிர்பார்த்திருந்தார்கள். அவருடைய ஊழியத்தை எல்லாம் பார்த்தா இயேசு கிறிஸ்து சொன்னார், நரிகளுக்கு கூலிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க ஒன்றுமில்லை. இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல, என்னுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம், வரப்போகிற ராஜ்யம் என்று சொல்லி ஆண்டவர் அவரை தேடி வந்த மக்களுக்கு தன்னுடைய ராஜ்யத்தை குறித்தும் தெளிவாக பேசினார். அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இந்த நாள் நிகழ்ச்சியிலே முதல் கூட்டத்தாரை அடையாளம் காண்பிக்கிறேன். தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரிக்கிற ஒரு கூட்டம். இது ஆண்டவருடைய பவனியிலே இந்த கூட்டத்தார் தான். முதலாவது சிறியோரும் பெரியோரும் ஆண்டவரை ஒரு கழுதையில ஏற்றி, அவரை வஸ்திரத்தை போட்டு அந்த கழுதையை ஏற்றி வழியெல்லாம் மரக்கிளைகளை பரப்பி வைத்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய வெல்கம், ஒரு பெரிய கணம், ஒரு பெரிய புகழ்ச்சி அங்கே ஒரு ஆண்டவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு பெரிய மரியாதை கொடுக்கப்படுகிறது. அவர் சாந்தமுள்ள ராஜா, அவர்தான் நாம் எதிர்பார்த்து இருக்கிற மேசியா என்பதற்கு அடையாளமாக ஆர்ப்பரிக்கிற கூட்டத்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த கூட்டங்கள் 5 வகையான கூட்டத்தை நான் காண்பிக்கிறேன். ஆர்ப்பரித்தார். ஓசன்னா என்றால் இப்பொழுதே ரட்சியும், இப்பொழுதே உதவி செய்யும் அப்படி என்பது அதனுடைய பொருள். இப்போ இதை குறித்து நீங்கள் 118ஆம் சங்கீதம் 25-26 வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கதான் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுதே ரட்சியும், இப்பொழுதே ரட்சியும், இப்பொழுதே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி அங்கு அருமையான ஒரு வெளிப்பாட்டை தாவீது அங்கே பெற்றுக்கொள்ளுகிறார். அன்பானவர்களே, 2வது நீங்க பார்த்தீங்கன்னா அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். முதல் கூட்டத்தார் ஆர்ப்பரிக்கிற கூட்டத்தார், ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். 2வது ஒரு கூட்டத்தார், இவர் யார், இவர் யார், கழுது மேல இப்படி பவனியாக வருகிறாரே, ஒரு பெருங்கூட்டம் வருகிறதே என்று எருசலேமுக்குள் இயேசு பிரவேசிக்கையில் அங்கிருந்த நகரத்தார் எல்லாருக்குள்ளும் ஒரு சர்ப்ரைசிங்
ஒரு ஆச்சரியம் உண்டாயிற்று. இயேசு அநேக நேரம் பார்த்திருப்பார்கள். இப்போ ஒரு வித்தியாசமும் வராரு. அவர் நடந்து வரவில்லை, ஒரு கழுதையின் மீது சவாரியாக வருகிறார். சமாதான கர்த்தராக வருகிறார். சாந்தமுள்ள ராஜாவாக வருகிறார். அன்பானவர்களே, இப்ப என்ன நடக்குது? இவர்கள் விசாரிக்கிறாங்க. இவர் யார் என்று விசாரிக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவரை குறித்து விசாரிக்கிற ஒரு கூட்டத்தால் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஐயா, என் பிரச்சனை தீர்வதற்கு, என் பாவங்கள் போக்குவதற்கு, என் சாபங்கள் நீக்குவதற்கு நாங்கள் என்ன செய்யட்டும் என்று விசாரிக்கிற மக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவராகிய கர்த்தரை குறித்து பேதுரு சொல்கிறார், 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்ம ஆண்டவர் நம்ம விசாரிக்கிறார். எப்படி இருக்கிறீங்க? உங்க பிரச்சனை என்ன? உங்க பாடு என்ன? உங்க போராட்டம் என்ன? உங்க எதிர்பார்ப்பு என்ன? உங்கள் தேவை என்ன? இப்படி விசாரிக்கிற ஒரு ஆண்டவரை தான் நம் அப்பா பிதாவை என்று தொழுது கொண்டு இருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆகவே விசாரிக்கிற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நாள் நிகழ்ச்சி காணப்படுகிறது. 3வது கூட்டத்தாரை பாருங்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாக இயேசு என்று சொன்னார்கள். 3வது கூட்டத்தார் யார் என்று சொன்னார்? அந்த விசாரிக்கிற மக்களுக்கு விளக்கம் கொடுக்கிற ஒரு கூட்டத்தார், விபரம் சொல்லுகிற ஒரு கூட்டத்தார். அங்க கேள்வியோடு இருந்த மக்களுக்கு விபரம் சொல்றாங்க. இவர் யார் தெரியுமா? இவர் தான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. இவர் கலிலேயாவில் இருந்து கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி. இவர் ஜீசஸ் ப்ராஃபட், ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படட்டும். நமக்கு தெரியும், யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய பெண்ணை குறித்து ஆண்டவர் சந்திக்கும் பொழுது அவருடைய பாவ வாழ்க்கையை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்போ இருக்கிறவனும் உனக்கு புருஷன் அல்ல. அவள் அதிர்ச்சி அடைந்து விட்டார், ஊருக்குள்ள ஓடி போனார். ஒருவர் என்னுடைய வாழ்க்கை குறித்து அப்படியே சொல்லிவிட்டார். அவர் யார் என்று வந்து பாருங்கள், அவர்தான் மேசியாவா, அவர்தான் தீர்க்கதரிசியா, வந்து பாருங்கள், என்னுடைய அந்தரங்கத்தை சொல்லிவிட்டார். அவள் ஆச்சரியப்பட்டாள். இயேசுடைய வார்த்தையால் தொடப்பட்டாள். இயேசுவால் மாற்றம் பெற்றார். ஆண்டவரை அறிவிக்கிற, ஆண்டவரை குறித்து விபரம் கேட்கிறவர்களுக்கு விளக்கம் சொல்லுகிற, விபரம் சொல்லுகிற நபராய் மாறி போனார். ஆண்டவரை குறித்து விபரம் சொல்லுகிற அல்லது விசாரிக்கிற மக்களுக்கு இயேசுவை எடுத்து சொல்லுகிற ஒரு கூட்டத்திலே நாம் இருக்கிறோமா? இன்றைய நிகழ்ச்சியிலே, பவனியிலே விபரம் சொல்லுகிறவர்கள் 3வது கூட்டத்தார் காணப்பட்டார்கள். நீங்கள் 4வது நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டு, அப்பொழுது குருடரும் சப்பாடிகளும் தேவாலயத்தில் அவரிடத்தில் வந்தார்கள், அவரை சொஸ்தமாக்கினார். இப்போ இந்த நாளில் சுகம் பெற்றவர்கள் இருந்தார்கள். இப்பவும் இந்த பவனியில ஆண்டவர் போய் தேவாலயத்தை போய் அங்கிருந்த அசுத்தங்களை எல்லாம், அங்கிருந்த வியாபார ஸ்தலமாய் கல்லர் குகையாய் மாற்றியிருந்த காரியத்தை எல்லாம் ஆண்டவர் அடித்து துரத்தி தேவாலயத்தில் சுத்திகரிப்பு உண்டு பண்ணுகிறார். அப்பொழுதும் என்ன நடந்தது? குருடர்கள் வந்தார்கள், சப்பானிகள் வந்தார். ஆண்டவரே, எங்கள் கண்களை குணமாக்கும், ஆண்டவரே எங்களுடைய முடமான கால்களை நடக்க செய்யும் என்று இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து அற்புத சுகத்தை பெற்றார்கள். அப்போ சுகம் பெற்ற ஒரு கூட்டத்தார், ஆண்டவரால் குணமாக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, குணமாக்கப்பட்டவர்கள் காணப்பட்டார்கள். கடைசியாக சொன்னால், அங்கே 15ஆம் வசனத்தில் அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபம் அடைந்தார்கள். ஒரு கூட்டத்தார், அங்கிருந்து பிரதான ஆசாரியர், தேவாலயத்தில் நல்ல அந்தஸ்தில் இருந்தவங்க, தேவாலயத்தில் இவர்கள் பெரிய அதிகாரம் பெற்றவர்கள். இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் வந்து செய்த, அவருக்கு பின்னால் வந்த கூட்டம், ஆர்ப்பரிக்கிற கூட்டம், அவருடைய காரியத்தை குறித்து விசாரிக்கிற கூட்டம், விபரம் சொல்லுகிற கூட்டம், சுகத்தை பெறுகிற கூட்டத்தை கண்ட பொழுது, இந்த நிகழ்ச்சியெல்லாம் கண்ட பொழுது பிரதான ஆசாரியர்களுக்கும் மூப்பர்களுக்கும் கோபம் ஏற்பட்டது. இயேசுவை கொலை செய்ய அவர்கள் வகை தேடினதற்கு
இந்த பவனி ஒரு காரணம். இவர் ராஜாவாய் வந்து விட்டால் நம்முடைய பதவி பறிபோய்விடும், நம்முடைய செல்வாக்கு சரிந்துவிடும், ஐயோ நம்முடைய பிழைப்பு போய்விடும், நம்முடைய வருமானம் பாதிக்கப்பட்டு விடும் என்று நினைத்த பிரதான ஆசாரியர்கள், வேதபாரர்கள், அன்றைய ராஜாக்களுக்குள்ளே ஒரு கலக்கம் ஏற்பட்டது. அன்பானவர்களே, இன்றைக்கு பிசாசு அப்படிதான். நீங்க ஆண்டவரை குறித்து ஆர்ப்பரிக்கும் பொழுது, ஆண்டவரை குறித்து விசாரிக்கும் பொழுது, ஆண்டவரை குறித்து விவரம் சொல்லும் பொழுது, ஆண்டவராலே நீங்கள் தொடப்பட்டு குணமாக்கப்படும் பொழுது சாத்தானால சும்மா இருக்க முடியல. அவன் கோபம் அடைகிறான். எவனை விழுங்கலாம் என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் சுற்றி வகை தேடித்திருக்கிறவன் கோபம் அடைகிறான். இதனால் நிகழ்ச்சியிலே 5 விதமான கூட்டத்தாரை ஆண்டவர் அடையாளம் காண்பித்தார். இந்த 5 விதமான கூட்டத்திலே நாம் எந்த கூட்டத்தை சார்ந்திருக்கிறோம் என்பதை நாம் நிதானித்து அறிவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான பவனி நாளுக்காக ஸ்தோத்திரம். இதை போன்ற ஒரு நாளில் எங்கள் ஆண்டவர் எருசலேம் வீதிகளிலே முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாக கர்த்தர் ஒரு பெரும் பவனியிலே நடந்து சென்றீரப்பா. ஜனங்கள் உம்மை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். ஜனங்கள் உம்மை பார்த்து பரவசம் அடைந்தார்கள். கர்த்தாவே, இந்த நாளில் உலகமெங்கும் நடக்கிற இந்த பரிசுத்தமான பவனியில் அநேகர் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ள, இயேசு கிறிஸ்துவுடைய அந்த தெய்வீக ஆண்டவரே, அந்த ராஜரீக அந்த ராஜாங்கத்தை, அந்த பரலோக ராஜ்யத்தின் மகத்துவத்தை கண்டுகொள்ள, வரப்போகிற மேசியா இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார், தேவராஜ்யம் கொடுக்கப்பட போகிறது என்பதை உணர்ந்து கொள்ள கிருபை செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சின்ன வீடியோ நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். மற்றவர்களும் பார்ப்பதற்கு உதவி செய்யுங்கள். ஆத்ம தரிசனம் அரும்நெறி ஊழியத்தின் சார்பில் உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து நன்மையாலும் கிருபையாலும் முடி சூட்டுவாராக. ஆமென்.